செவ்வாய்க்கிழமை வந்து அது வந்து மங்களகரமான ஒரு நாள். ம். அதில் வந்து யார் சொன்னது நல்லது செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு புதுசாக இப்போ எல்லாம் புது ஜோதிடர்கள்லாம் கிளப்பி விடுறாங்க. ம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து காலபுருஷ தத்துவப்படி ம். அது 1-8 குடையவன் வந்து செவ்வாய். ம். அப்போ மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் அதிபதி தான் செவ்வாய். ம். அப்போ 1-8 8ஆம் இடம்ங்கிறது வந்து நமக்கு வந்து மரணத்தை கொடுக்கக்கூடியது. ம். 8ஆம் இடம்ங்கிறது அவமானத்தை கொடுக்கக்கூடியது. ம். மரணத்துக்கு ஒப்பான வழிகளை தரக்கூடியதான் 8ஆம் இடம். ம். ஸோ அப்போ இந்த 8ஆம் இடத்துல புரியவர் தான் செவ்வாய். ம். அப்போ செவ்வாய்க்கிழமைகளில் யாருக்காவது எங்கேயாவது ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு பெரும்பாலும் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு தான் நம்ம வாழ்க்கையில் சொல்லுவோம். ம். அப்போ சரியில்லாத அந்த கிழமையில் உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்துரும். கார்த்திகை மாதம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் 8ஆம் இடம் ம். கார்த்திகை மாதம்ங்கிறது. ஸோ அதனால தான் அங்கே வந்து நிறையா கஷ்டங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அந்த இடம் இருக்கும். அந்த அதிபதி தான் செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய்க்கிழமைகளை தவிர்க்கிறது வந்து நல்லது. அதை பயன்படுத்தக்கூடாது.